சென்னையிலிருந்து விமானத்தில் பறந்து போய் இந்த அழகான அந்தமானை சுற்றி காட்ட போகிறேன். அந்தமான் நிக்கோபார் தீவை பொறுத்த வரைக்கும் பொதுமக்களோட முக்கியமான போக்குவரத்தாக இதுதான் இருக்குது. இதில் போகிறதுக்கு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? கேட்டால் இவ்வளோ கம்மியான்னு ஆச்சரியப்படுவீங்க. அந்தமானில் இருக்கிற திமுக அலுவலகம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்தமானில் இந்த மாதிரியான ஹெல்மெட் போட்டவங்கள நிறைய பார்க்க முடியுது. இவங்க யார் தெரியுமா? அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தமிழ் மொழி எந்த அளவுக்கு வேரூன்றி வளர்ந்துருக்கு அப்படின்றத காட்ட போகிறேன். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பெரிய பெரிய பணக்காரர்களோட வீடுகள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். இவங்கெல்லாம் எங்கே உட்காந்துருக்காங்க, எதுக்காக உட்காந்துருக்காங்கன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இது அந்தமானா இல்லை தமிழ்நாடான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்கே எங்கும் தமிழ், எதிலும் தமிழாக இருக்குது. இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. சென்னையிலிருந்து விமானம் மூலமாக அந்தமானுக்கு புறப்படுற காட்சி இது. ஏரோப்ளேனுக்குள்ளே ஏசி ஆன் பண்ணிட்டாங்க. ஏசி குளிர் வர்றது புகை மாதிரி தெரியுது பாருங்க. விமானம் புறப்பட்டுருச்சு. மேலிருந்து பார்க்கும்போது சென்னை எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. அங்கே பாருங்க, தூரத்தில் கடலே தெரியுது. சென்னையில் பட்டினப்பாக்கம் பக்கத்தில் அடையாறு கடலோட கலக்குது இல்லையா? அந்த அடையாறுக்கு மேலே தான் விமானம் கடல் பகுதிக்கு மேலே நுழையுது. அந்த காட்சியை தான் இப்போ பார்த்துன்னு இருக்கீங்க. மேகமூட்டம் இருக்கிறதால கீழே கடற்கரையையோ கடலையோ சரியாக பார்க்க முடியல. இப்போது கொஞ்ச நேரம் பொறுத்து கடல் நல்லா தெரியுதான்னு பார்க்கலாம். கடலுக்கு மேலே விமானம் பறந்துன்னு இருக்கு. நிறைய பேர் தூங்கிட்டாங்க பாருங்கள். அவங்களாம் அடிக்கடி விமானத்தில் போகிறவங்க போல் தெரியுது. ஃப்ளைட்டில் போகும்போது வெளியே பார்த்து பார்த்து அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சோ என்னமோ. இப்போ பாருங்கள், கடல் ஓரளவுக்கு தெரியுது. கீழே நீல நிறத்தில் தெரியுது இல்லை, கடல் தான் அது. கடல் வானம் மாதிரியே தெரியுது பாருங்களேன். சென்னையிலிருந்து அந்தமான் தலைநகர் ஸ்ரீ விஜயபுரத்துக்கு 2700 கிலோமீட்டர் தோராயமாக. சென்னையிலிருந்து போகிற ஃப்ளைட்டு அந்த ஸ்ரீ விஜயபுரத்துக்கு 2-2.25 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடுது. இப்போது அந்தமான் கிட்ட நெருங்கிட்டோம். ஃப்ளைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. இப்போது கடல் நல்லா தெரியுது பாருங்கள். அந்தமான் தீவுகளே தெரியுது பாருங்கள். ஃப்ளைட் ஓரளவுக்கு நல்லா கீழே இறங்கிடுச்சு. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எவ்வளோ அழகான அடர்ந்த காடுகளால் நிறைஞ்ச தீவுகள் அப்படின்றது தெரியுது பாருங்கள். இந்த தீவில் இந்த காடுகளுக்கு நடுவில் விவசாய நிலங்களும் வீடுகளும் கட்டடங்களும் இங்கிருந்து நல்லா தெரியுது பாருங்கள். அந்தமான் தலைநகரம் ஸ்ரீ விஜயபுரம் இதுதான். விமானம் ஏர்போர்ட்டை நெருங்கிருச்சு. நம்ம ஃப்ளைட்டு ஏர்போர்ட்டில் போய் லேண்ட் ஆகிற வரையும் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்தமான் தலைநகரம் ஸ்ரீ விஜயபுரத்தில் இருக்கிற ஏர்போர்ட். இது ஒரு சர்வதேச விமான நிலையம். விமானம் தரையிறங்கினதும் அதோட ரெக்கைகளில் நிகழ்கிற மாற்றங்களை கவனிங்க. இப்போ
இந்த ஏர்போர்ட்டை கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இந்த விமான நிலையத்துக்கு பேர் வீர் சாவர்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். நம்ம பாரத நாடு விடுதலை அடையணுன்றதுக்காக கடுமையாக போராடினவங்களில் முக்கியமான தலைவர் வீர் சாவர்கர். இவரோட எதிர்ப்பை சமாளிக்க முடியாத பிரிட்டிஷ் அரசு இந்த அந்தமானில் இருந்த கொடூரமான ஜெயிலான செல்லுலார் ஜெயிலில் 12 வருஷம் அடைச்சது. நம்ம நாட்டுக்காகவும் நம்ம கலாச்சாரத்துக்காகவும் 12 வருஷம் கடுமையான கஷ்டங்களை பட்ட வீர் சாவர்கரோட பெயரை இந்த விமான நிலையத்துக்கு வச்சதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு இங்கே அழகாக ஒரு சிலையும் வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தால் பக்கத்துலேயே ரோடு இருக்குது. அந்தமான் தமிழர் சங்க அலுவலகத்துக்கு உள்ளே இருக்கிற வாட்சும் கேலண்டரும் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. ஏன்னா அதில் இருக்கிற எண்களும் எழுத்துகளும் வார்த்தைகளும் முழுக்க முழுக்க தமிழில் இருந்தது. அந்தமான் தீவுகளில் வசிக்கிற தமிழர்கள் தாய்மொழியில் இந்த அளவுக்கு ஆழமாக போகிறாங்களே அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இந்த நாட்காட்டியில் மாதங்களோட பெயர்களை கவனிங்களேன். ஆட்டோவுக்குள்ளே பாருங்கள் காமராஜர் படம். இந்த அந்தமானில் இருக்கிற திமுக அலுவலகம் இது. இந்த கட்டடத்துக்கு கலைஞர் அறிவாலயம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கட்டடத்துக்கு வெளியே அண்ணா மற்றும் கலைஞருக்கு சிலை வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் பாருங்கள். தமிழ்நாட்டில் மாதிரியே இங்கேயும் நிறைய பேனர்ஸை பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், தனலக்ஷ்மி பஸ் வருது. இந்த அந்தமானை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸு, ஆட்டோ, காரு, லாரி, வேனுன்னு பெரும்பாலான வாகனங்கள் தமிழர்களுக்கு சொந்தமானதாக இருக்குது. அதில் வேலை செய்கிறவங்களையும் பெரும்பாலானவங்க தமிழர்களாக இருக்காங்க. இப்போது பஸ்ஸுக்கு உள்ளே போய் காட்டுறோம் பாருங்கள். எங்கே போகுது? இங்கே பாருங்களேன், இந்த ஹோட்டல் பேர் கவனிச்சிங்களா? கட்டபொம்மன் உணவகம். டவுனை விட்டு அப்படியே கொஞ்சம் உள்ளே போனால் அழகழகான வீடுகளை பார்க்க முடியுது. அழகாக இருக்குல்ல? இந்த வீட்டு வளாகத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது. வீட்டு வாசல் அப்படியே வயல்வெளி மாதிரி, காடு மாதிரி மேடும் பள்ளமுமாக இருக்குது. அழகான புல்வெளி படர்ந்துருக்கு. வீட்டு வாசல் புல்வெளியில் இந்த மாதிரி முயல்கள் வளருதுங்க. அழகாக கோழிகள், வாத்துகளை கூட வளர்க்குறாங்க.
வீடு வந்து அந்த மேட்டுக்கு மேலே இருக்குது. கிட்ட போய் காட்டுறேன் இருங்க. இதுதாங்க வீடு, எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அழகான வீடு ஒரு முஸ்லீம் தொழிலதிபருக்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னாங்க. நிறைய இடம் அப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு அழகான பறவை இருக்குது. இது தண்ணி கோழி. இந்த பறவையை ஏரி குளங்களில் அதிகமாக பார்க்க முடியும். அங்கே கண்ணீர் அஞ்சலி பேனர் பார்த்தேன், எப்படி இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, தலப்பாக்கட்டு பிரியாணி கடை. தொடர்ந்து அந்தமானில் இருக்கிற தமிழர்களோட கடைகள், வாகனங்கள், தமிழ் மக்களோட அடையாளங்கள்லாம் காட்டுறேன் பாருங்கள். இது இந்த ஸ்ரீ விஜயபுரத்தில் இருக்கிற ஒரு பெரிய மார்க்கெட். இந்த மார்க்கெட்டோட பேரே பாருங்கள், தமிழ் பேராக தான் இருக்குது, ரத்னம் அப்படின்னு. இந்த மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கிறவங்களும் பெரும்பாலானவங்க தமிழர்கள் தான். இவர் வந்து டிராஃபிக் போலீஸ். அந்தமான் நிக்கோபரில் டிராஃபிக் போலீஸ் வந்து இந்த மாதிரி ஹெல்மெட் போட்டிருக்காங்க. மழை வர்றதால ரெயின் கோட்டும் போட்டிருக்காங்க. அந்தமானில் டீ கடைகளில் டீ எப்படி தராங்கன்னு பாருங்கள். வழக்கமாக பொதுவாக இந்த மாதிரி கப்பில் தான் அங்கே டீ கொடுக்குறாங்க. இங்கே ஹெல்மெட் போட்டு வர்றாரு பாருங்க ஒருத்தர். அவர் வந்து இங்கே இருக்கிற பூர்வக்குடி. இவங்கெல்லாம் கூட அந்தமான் நிக்கோபர் தீவுகளை சேர்ந்த பூர்வக்குடி மக்கள். அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்களில் நிறைய பேர் படிக்க வந்துட்டாங்க. படிச்சுட்டு நல்ல நல்ல வேலைகள் இருக்காங்க. அந்தமான் நிக்கோபரில் நிறைய ஆதிவாசி இனங்கள் நல்லா டெவலப் ஆயிட்டாங்க. What's your name? My name is Akriti. Your native place? Native. You are from Nicobar? Huh? Yeah. Nicobar. Oh, Nicobar. Okay. What are you doing here? Your work? मैं यहाँ काम करता हूँ. पार्ट टाइम जॉब करता हूँ. Okay. How many languages you know? Only two. Hindi and Nicobari. Yeah. Okay. அந்த பக்கம் எப்படிமா போகிறது பீச்சுக்கு? வழி எங்கே இருக்குது? எங்கே பார்த்தாலும் தமிழர்கள் தான் இங்கே. போர்ட் பிளேர் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ விஜயபுரத்தில் கடற்கரை பகுதிகள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே வந்து சுற்றுலாவும் மீன் பிடிக்கிறதும் வியாபாரம் தான் முக்கிய தொழில். நம்ம பாரத நாட்டோட மற்ற பகுதிகள்லேருந்து இங்கே வரவங்களையும் வெளிநாடுகள்லேருந்து வரவங்களையும் போட்டில் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறது நிறைய பேருக்கு முக்கிய தொழிலாக இருக்குது. இந்த அந்தமான் நிக்கோபரில் மொத்தம் 836 தீவுகள் இருக்குது.
அதில் 31 தீவுகளில் மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்க. மற்ற தீவுகள்லாம் அழகான அடர்ந்த காடுகளாக இருக்குது. இந்த அந்தமான் தீவில் ரயில் வசதி இல்லை. பஸ்ஸு, ஆட்டோ, காரு இந்த மாதிரி தான். ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவுக்கு போகிறதுக்கு வழக்கமாக அந்த பெரிய பெரிய போட்டை பயன்படுத்துகிறாங்க. இங்கே வந்து கவர்மெண்ட் பஸ் இருக்கிற மாதிரி, தனியார் பஸ் இருக்கிற மாதிரி அங்கே வந்து பெரிய பெரிய பயணிகள் போட்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற பெரிய பெரிய படகுகளில் தான் பொதுமக்கள் போயிட்டு வராங்க. அவங்களோட பைக்கு, காரெல்லாம் கூட அந்த படகுல ஏற்றின்னு வராங்க. இங்கே பஸ்ஸு மாதிரி அங்கே இந்த படகுகள், பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து படகுகளுக்கு வெயிட் பண்ணுறாங்க. இந்த போட்டில் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 15 ரூபா தான் டிக்கெட்டு. 15 ரூபா டிக்கெட்டில் ஆரம்பித்து 60 ரூபா, 100 ரூபா, 600 ரூபா, 1000 ரூபா, 2000, 3000 வரையும் போகுது. கவர்மெண்ட் போட்டில் டிக்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ப்ரைவேட் படகுகளில் டிக்கெட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். வரிசையாக பைக் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கூட அப்படியே போட்டில் ஏற்றின்னு போய் அடுத்த தீவில் போய் அப்படியே வேலைக்கு போகிறவங்க. இந்த போட்டில் பைக்கெல்லாம் ஏற்றின்னு வராங்க பாருங்கள். பைக்குக்கு வந்து 60 ரூபா டிக்கெட்டு. ஒரே ஒரு 15 ரூபா கொடுத்து கடலில் இவ்வளோ பெரிய போட்டில் பயணம் பண்ண முடியுதே அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி இவ்வளோ குறைஞ்ச ரேட்டில் போட்டில் போக முடியுமான்னு தெரியல. ஒரு தீவிலேருந்து இன்னொரு தீவுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி போட் வசதியும் இருக்குது, கப்பல் வசதியும் இருக்குது, ஃப்ளைட் வசதியும் இருக்குது. இங்கே பாருங்கள், நண்டு இருக்குது. நண்டு தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. இப்போது ஏதாவது ஒரு போட்டில் ஏறி போய் இந்த படகு பயணம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே அந்த போட்டையும் உள்ளே போய் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஓகே ஓகே சரி சரி சரி. கட்டணம் இல்லைப்பா. ஆமாம். இதோட முன்பக்கம் காரு, பைக்கெல்லாம் ஏறுறதுக்கு வசதியாக எப்படி இருக்குது பாருங்கள். பைக்கெல்லாம் ஸ்டாண்டில் நிறுத்துகிற மாதிரி எவ்வளோ அழகாக நிறுத்திட்டாங்க பாருங்கள். உள்ள சினிமா தேட்டர் மாதிரி எவ்வளோ அழகாக சேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பயணிகள் உட்கார்றதுக்கு. ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துனே போகலாம். போர் அடித்தா வெளியே போயோ இல்லை போட்டு மேலே ஏறி போயோ அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தா இதை வந்து போட்டுன்னோ ஃபெர்ரின்னோ சொல்ல முடியல, கப்பல்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இதை வந்து ஒரு சிறிய ரக பயணிகள் கப்பல்னு சொல்லலாம். அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த துறைமுகத்திலேருந்து இந்த சின்ன கப்பல் புறப்பட போகுது. எப்படி கிளம்புதுன்னு பாருங்கள். அந்த முன்பக்கம் மெதுவாக திரும்பி புறப்படுறத கவனிங்க. கப்பல் புறப்பட்டுருச்சு, போயின்னு இருக்கு. எதிரில் வேறு என்னென்ன கப்பல்கள் வருது, படகுகள் வருதுன்னெல்லாம் வேடிக்கை பார்த்துனே போகலாம். இந்த சிறிய பயணிகள் கப்பலோட பின்பக்கம் எப்படி இருக்கு பாருங்கள். இந்த போட்டு ஓட்டுற இடம், வீல் ஹவுஸ் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ இந்த போட்டோட மேல் பகுதிக்கு போய் அங்கே எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. அது என்னன்னு தெரியல, கடலில் ஏதோ ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி கட்டியிருக்காங்க. இந்த தீவை நெருங்கிட்டோம், கரை கிட்ட வந்துருச்சு, இறங்கணும். இந்த கரைக்கும் வந்து போட்டோட முன்பகுதி அதே மாதிரி அட்டாச் ஆகிடுது. வாகனங்கள்லாம் அப்படியே வெளியேறுது பாருங்கள். வெளியே போகிறவங்க போகிறாங்க, உள்ளே வரவங்க வராங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி பிஸியாகவே இருக்குது பாருங்கள்.
எவ்வளோ கூட்டம் பாருங்கள். மாலை அந்த காலத்து பழைய பீரங்கி இருக்குது பாருங்கள். அந்தமான் தலைநகரம் ஸ்ரீ விஜயபுரம் தான் அது. இங்கே கடலில் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்திக்கு சிலை வச்சுருக்காங்க. அந்தமான் நிக்கோபர் தீவு ரொம்ப அழகாக இருந்தாலும் சில இடங்களில் ரொம்ப மாசடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. அந்த மாதிரி இடங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்தமான் தலைநகரத்தில் மையப்பகுதியில் இருக்கிற ஒரு கழிவுநீர் கால்வாய். அந்தமானில் ஒரு ஹோட்டலில் தூர்தர்ஷன் தமிழ் சேனல் ஓடிட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், ஸ்டார் ஹோட்டல் மாதிரி ஒரு ஹோட்டல் இருக்குது. இந்த ஹோட்டலும் ஒரு தமிழருடைய ஹோட்டல் தான். உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். அந்தமான் நிக்கோபரில் இருக்கும் தமிழர்களின் அடையாளங்கள், மேலும் சில காட்சிகள். அந்தமான் தலைநகரின் மையப்பகுதியில் இருக்கும் காந்தி சிலை. அந்தமானில் தெலுங்கு மக்களும் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். ஒரு தெலுங்கு அண்ணாவின் கடை இது. அந்தமானில் கேரள மக்களும் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அவர்களின் சங்க கட்டடம் இது. டீ கடை தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு அழகான கடற்கரையை காட்டுறேன் பாருங்கள். தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள்.
கடற்கரையில் பசுக்கள். ஒரு வித்தியாசமான கடல்வாழ் உயிரினங்களை இங்கே அதிகமாக பார்க்க முடியுது. அந்தமான் கடற்பகுதியில் இருக்கும் சில மீன் வகைகளை பார்க்கலாம். இது ஒரு கண்காட்சியகம். அந்தமானில் இருக்கும் சில கடல்வாழ் அபூர்வ உயிரினங்களின் மாதிரிகளையும் பார்க்கலாம். பெரிய பெரிய சிப்பி வகைகள், ஒரு திமிங்கலத்தின் எலும்புக்கூடு, வலிமையான பெரிய சிப்பி வகை, ஆழப்பாறையும் டால்ஃபினும். அந்தமானில் இருக்கிற ஒரு இங்கிலீஷ் கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருக்கு பாருங்க. இது ஹிந்தி ஸ்கூலா சார்? இது இங்கிலீஷ் மீடியம். ஓகே ஓகே. சாலையோரம் மீன் விற்கிற பெண்கள். அந்தமானில் நிறைய அரசு தமிழ் பள்ளிகள் இருக்குது. பெரும்பாலான தமிழ் பள்ளிகளில் வரவேற்பு இல்லாததால் தமிழை சொல்லிக் கொடுக்குறதில்ல, இங்கிலீஷ் மீடியமாக மாறிடுச்சு. ஒரு சில தமிழ் பள்ளிகளில் தான் தமிழ் சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த சில பள்ளிகளில் இதுவும் ஒன்று. அந்தமான் தலைநகர் ஸ்ரீ விஜயபுரத்தில் இருக்கிற மெயின் பஸ் ஸ்டாண்ட் இது. குறிப்பாக கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட் இது. பக்கத்தில் இருக்கிற தனியார் பேருந்து நிலையம் இது. 99% பேருந்துகள் தமிழர்களுக்கு சொந்தமானவை. இங்கே இருக்கிற லாரிகள்லாம் கூட தமிழர்களோட தான். லாரிகள்லாம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்களேன், இது ஒரு கால்வாய், கழிவு நீர் போகிற கால்வாய். இதில் நிறைய மீன்கள் இருக்குது பாருங்களேன். அந்தமானில் படம் பிடிக்கப்பட்ட மேலும் சில இடங்கள், காட்சிகள் உங்களுக்காக.
வீடியோ எடுக்க வேண்டாமா எடுக்கலாமா? தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். பார்க்க